வெல்கம் டு அவர் தேவிஸ் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஓரியோ லாவா கேக் தான் பண்ண போகிறோம் வித்தவுட் டைரி மில்க். அதாவது எல்லாருமே வந்து டைரி மில்க் யூஸ் பண்ணி மெல்ட்டடாக அப்படியே லாவா கேக் மாதிரி ஃபீல் கொண்டு வருவாங்க. நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறதுனால ப்ரீமியமான குவாலிட்டியில், அதாவது கம்மியான பட்ஜெட்டில் ப்ரீமியமான குவாலிட்டி தான் எதிர்பார்ப்போம். அதுக்கு நான் 2 பிஸ்கெட் ஆஃப் ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு க்ரீமெல்லாம் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்கெட்ஸ் வந்து நீங்கள் என்ன ஃப்ளேவர்ஸ் ஆஃப் பிஸ்கெட் கூட எடுத்துக்கலாம். க்ரீம் தனியாக, பிஸ்கெட் தனியாக இப்போ எடுத்து வச்சுட்டு பிஸ்கெட்ஸை நல்லா ஃபைண்டாக வந்து நீங்கள் வந்து உடச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து பிஸ்கெட்ஸோட அங்கே எங்கேன்னு திட்டிட்டு தான் பிஸ்கெட்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ நல்லா உடச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பிஸ்கெட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் தரக்கூடிய பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து அதிலே சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சுகர் உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன அளவுக்கு வேணும் உங்களுக்கு சேர்த்துக்கலாம். நான் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். நான் முக்கியமே பேக்கிங் சோடா தான். ஏன்னா அந்த உப்பும் அந்த பேக்கிங் சோடா தான் தேவை. ஸோ நீங்கள் வந்து சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே பிஸ்கெட்டில் இருக்குதுன்னு வேணும்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வேணான்னா நீங்கள் வந்து வேண்டாம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ நாட் ஃபார் நெசசரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அதை ஃபைனாக அரைச்சிட்டு கொஞ்சம் நீங்கள் சளிச்சிக்கலாம். நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பிஸ்கெட்ஸ் எதுவுமே இருக்காது, தூளாக இருக்கணும் நல்லா. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சேருங்க. ரொம்ப அப்படியே வந்து பேட்டர் வந்து திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா ஓகே, சூப்பர். தண்ணியாக இருந்துச்சாலும் ஓகே தான். பேட்டர் தண்ணியாக இருந்தால் கூட ஒன்றும் கிடையாது, நிறைய பேருக்கு வரும். ஸோ சூப்பராகவே இருக்கும். ஸோ அப்போ வந்து நல்லா திக்காக நீங்கள் வந்து நல்லா மெல்ட் பண்ணி பார்த்திங்களா, நல்லா ஒரு பார்த்திங்களா கலர் வேணால் உங்களுக்கு வந்து நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நான் கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கல, ரொம்ப ஸ்வீட் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பனியாரம் சுடுவீங்களா, அந்த கல் எடுத்துக்கலாம். நான் நான்ஸ்டிக் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாமல் நார்மல் பனியாரக்கல் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லை. அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரை வந்து ஊற்றிக்கோங்க. நான் நான்ஸ்டிக் வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால நான் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணல. நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணலன்னா ஆயில் போட்டுக்கலாம், நாட் நெசசரி. ஸோ அதனால் வந்து நான் வந்து அந்த பேட்டரை வந்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரீம் வச்சுருந்தோம்ல, ஓரியோட க்ரீம் தனியாக, பிஸ்கெட்ஸ் தனியாக, ஓரியோ க்ரீம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல. ஸோ அந்த க்ரீமை நான் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள அப்படியே விட்டு க்ரீம் தனியாக போட்டுக்கலாம் நம்ம. ஸோ அதை வந்து மேலே வந்து கவர் பண்ணலாம். நான் அதான் வந்து உள்ளே வந்து லைட்டாக அதை போட்டு லைட்டாக வந்து நீங்களே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நல்லா வந்து இந்த க்ரீம் வந்து மெல்ட் ஆகும், நல்லா சூடு பட மெல்ட் ஆகும். அப்போ வந்து நம்ம திருப்பி போடணும். ஸோ மெல்ட் ஆகி கரெக்டாக எல்லாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும். இந்த மாதிரி ப்ரௌன்டு இந்த மாதிரி நல்லா ஒரு சூப்பராக கிறிஸ்பியாக வரும்போது திருப்பி போடணும். ஸோ சில இதெல்லாம் வேகாமல் இருக்கும், நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுக்கணும். சில இதெல்லாம் வேகாமலே இருக்கும். ஸோ நான்ஸ்டிக்னால எனக்கு ஈஸியாக வருது பார்த்திங்களா பனியாரக்கல்ல. ஸோ நீங்கள் நான்ஸ்டிக் வாங்கி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல் தான். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து ப்ராடக்ட் டேக் பண்ணுற மாதிரி செக் பண்ணுங்கள். வேணால் நான் ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான்ஸ்டிக் தவா, நான் என்ன தவா யூஸ் பண்ணுறேனோ அந்த தவாவோட லிங்க், இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ நல்லா அடியில் வேண்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பொதுவாக ஸ்லோவாக பண்ணிவிட்டு அவ்வளவு தான், நம்மளோட ஓரியோ லாவா கேக் இஸ் ரெடி. ஸோ அதை பார்த்திங்கன்னா பாருங்கள், கிறிஸ்பியாக உள்ளே வரும்போது மெல்ட்டாகி வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.